ஹலோ ஆல். டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாமா? ஹேம்பர். ஹேம்பர் அப்படிங்கிறது டு மேக் சம்திங் டிஃபிகல்ட். ஓகேங்களா? கடினமாக சுச்சுவேஷனாக மாற்றக்கூடிய ஒரு காரணி. சரிங்களா? ஒரு ஃபேக்டர். ஒரு விஷயம் இருக்குது, இதனால் இது கஷ்டமாக மாறிடுச்சு, சிரமத்துக்கு உள்ளாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஹேம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வாஸ் ஹேம்பர்ட் பை பேட் வெதர்ன்னு இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த கால மாற்றத்தினால, சரிங்களா? ஸோ அந்த வெதர் கண்டிஷன்ஸ்னால இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிற மீனிங்கில் வருது. ஸோ சிரமத்துக்கு உள்ளாகிறது தான் வந்து ஹேம்பர். இந்த வேர்ட் வந்து வேர்பாக ப்ளே ஆகும்போது இந்த மீனிங் கொடுக்கும். சப்போஸ் இது நவுனாக ப்ளே ஆகுது அப்படின்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு மீனிங். லிட் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் பேஸ்கெட், ஒரு லார்ஜான பேஸ்கெட். லிட் அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய ஒரு மூடி. ஸோ லார்ஜ் பேஸ்கெட் வித் லிட், எஸ்பெஷலி ஃபுட்டெல்லாம் கேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ஹேம்பர். ஓகேங்களா? இதை வந்து ஒரு ஸ்டோரியாக நம்ம பார்க்க போகிறோம் க்ளூக்காக. ஓகேவா? ஸோ ஹேம்பரை பேம்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேம்பருங்கிறது பேபி டயப்பர்ஸ். ஸோ பேபி டயப்பர்ஸ் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு மிகுந்த ஒரு சிரமத்துக்கு ஆளாவாங்க இல்லையா? ஸோ ஹேம்பரை பேம்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்புக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னா டு மேக் சம்திங் டிஃபிகல்ட். ஸோ பேம்பர்ஸ் இல்லைன்னா மதர்ஸ்க்கு ரொம்ப டிஃபிகல்ட். அதே மாதிரி லார்ஜ் பேஸ்கெட் வித் லிட்டோட எப்படி நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்குவீங்க அப்படின்னா பேம்பரை அதில் தான் எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லி க்ளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஹேம்பரை பேம்பர்ஸ் இல்லைன்னா இந்த காலத்து மதர்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அதை எதில் அவங்க கேரி பண்ணுவாங்கன்னா பெரிய லார்ஜ் பேஸ்கெட்டில் தான் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட ஆக்சுவல் மீனிங் வந்து எஸ்பெஷலி ஃபுட் ஐட்டம்ஸை கேரி பண்ணுறக்காக தான் இந்த வந்து பேஸ்கெட். ஓகேங்களா? அது வந்து காமன் திங்ஸை கேரி பண்ணுற மாதிரி மீனிங்கில் வராது, எஸ்பெஷலி ஃபுட் ஐட்டம்ஸை வந்து கேரி பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ரீகேப் செஷன் பார்த்துடலாம். ரீஇக்னைட்ஸ்னால் ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு விஷயமா இருக்கும், அதை திரும்பவும் தூண்டி கிளறி பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்ச்சிக்கு உள்ளாக்குவாங்க. சரிங்களா? அதாவது ரீகிண்டில், எக்ஸாம்பிள் ரீகிண்டில் சொல்லலாம். ரீகிண்டில் அப்படிங்கிறது அதனுடைய சினோனிம் தான். ஸோ ரீகிண்டில் ஹோப், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்பிக்கையை மேலும் வந்து தூண்டி மீண்டும் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒன்றுமே இல்லை, ரீஸ்டோர் பண்ணுறது. ஓகேங்களா? ஏற்கனவே ஒரு விஷயம் இல்லாமல் இருந்திருக்கும், இல்லை இருந்து அந்த விஷயம் வந்து மறைஞ்சிருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு இதாக இருக்கும், அதை மேலும் வந்து நம்பிக்கைக்குரியதாக மாற்றுறது தான் வந்து ரீஇக்னைட்ஸ். ஓகேங்களா? தூண்டப்பட்டு அது மீண்டும் கிளர்ச்சி ஆகிறது. ஓகேங்களா? இதுக்கு க்ளூ என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்? ஐஜி வந்து நைட்ஸில் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஏற்கனவே க்ளோஸ் ஆன கேஸை திருப்பி எப்படி நம்ம ரீஓப்பன் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.